வியூவர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துருக்க 0 லக்ஷ்மி. லைஃப்பில் ஓரளவுக்கு ஹாப்பியாக அப்படின்னா ஒவ்வொரு அளவுலேயும் ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப நாள் பட்ட கஷ்டத்துக்கு ரொம்ப நாள் கழித்து நமக்கு ஒரு சந்தோஷம் கூடிக்கொண்டே போயிட்டுருக்கு. அந்த மாதிரி ஒரு போஸ்ட் வந்து நம்ம விஜய் டெலிவிஷனோட இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்காங்க. 5 signs you are a காவேரி. 5 signs you are a காவேரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் 6 ஸ்லேட் இருக்கும். அதில் காவேரியோட இமேஜ் போட்டு 5 signs you are a காவேரி அப்படின்னு போட்டு மகாநதின்னு இருக்கும். அடுத்த ஸ்லேடில் ஒவ்வொன்றிலையும் ஒரு வார்த்தை இருக்கும். அது சூப்பராக இருக்கும். ஸ்டாண்ட் பை யுவர் லவ்டு ஒன். அதாவது அம்மா வந்து காவேரியோட தாலி எதுக்கு அப்படின்ற மாதிரி பிடிச்சிருப்பாங்க இல்லையா, அதுக்கு தான் ஸ்டாண்ட் பை யுவர் லவ்டு ஒன் அப்படின்ட்டு. அப்புறம் அண்டர்ஸ்டாண்ட் ஹிம் டீப்லி. இந்த ப்ரெக்னென்சி ரிவீல் பண்ணாமல் அவங்களுக்குள்ளேயே அதை பொத்தி வச்சுட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் அவங்க படுத்திருக்கும்போது காவேரி பக்கத்தில் விஜய் இருப்பாங்க இல்லையா, ஆனால் விஜய் இருக்கிற மாதிரி பிக் காட்ட மாட்டாங்க. காவேரி அந்த படுத்திருந்த ஹாஸ்பிட்டலில் இருந்த பிக் போட்டு அண்டர்ஸ்டாண்ட் ஹிம் டீப்லி. அப்புறம் கேரிங். இந்த ஸ்டாலில் 2 பேர்த்தோட நெச்சியும் பட்டு ஒரு ரொமான்ஸில் இருப்பாங்க இல்லையா, அந்த ஒரு சீன், அதுக்கு கேரிங் அப்படின்ட்டு. அப்புறம் வந்து ஹாவ் நோ ஈகோ அப்படின்ட்டு காவேரி வந்து ஒரு ஸ்வீட்டாக வந்து விஜய் வந்து காவேரியோட கன்னத்தில் கை வச்சுட்ருக்க மாதிரி அவங்க ஸ்மைல் பண்ணிகிட்ருக்க மாதிரி அந்த அப்டேட் கொடுத்துருந்தாங்க. நெவர் ட்ரை டு ஹர்ட் ஹிம் அப்படின்ட்டு. உண்மையுமே வந்துட்டு இந்த லாஸ்ட் ஸ்லைடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நெவர் ட்ரை டு ஹர்ட் ஹிம் அப்படின்ட்டு. ஸோ இது மாதிரி காவேரிக்கு ஒவ்வொரு இடங்கள்லையும் எல்லோரும் கொண்டாடிட்டுருக்காங்க. ஒரு சிலர் சொல்கிறது என்னென்னா, காவேரியோட பிடிக்காதவங்க இருப்பாங்களா, அவங்க கண்ணில் படும் மாதிரி ஷேர் செய்யணும். காவேரியை பிடிக்காதவங்க யாருக்கு இருப்பாங்க, எல்லாத்துக்கும் காவேரியை பிடிக்கும். என்ன ஒரு சில டைலாக்ஸில் அந்த சீன்ஸ் வைஸ் ஒரு சில வருத்தங்கள் இருந்திருக்கலாம், ஓகேவா. பட் காவேரி பிடிக்காதவங்க இருக்கவே முடியாது. ஏன்னா அவ்வளோ ஒரு சச் அ லவ்லி பர்சன் அப்படிங்கிறதான். ஸோ இந்த ஸ்லேடு வந்து கண்டிப்பாக காவேரி ஃபேன்ஸ்க்கு விகா ஃபேன்ஸ்க்கு ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கோம். ஸோ தலைவிக்கு ஒரு சூப்பராக 6 ஸ்லேடு போட்ட அட்மின்க்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. நிறைய இடங்களில் நமக்கு அட்மின் சந்தோஷத்தை கொடுத்துட்ருக்காங்க. 7:30 ஸ்லேட்டை ஃபஸ்ட்டு ரிவீல் பண்ணது யார்? உங்களுடைய கருத்துக்கா ஸ்டேடியம்.